கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருது கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, யாரும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாத, ஆண்டவர் இதை சொல்கிறார், முடியாது. யாரும் உங்களை ஏற்று நிற்க முடியாது. பெரிய பணக்காரன் ஏற்று நிற்க முடியாது. செல்வ செழிப்பானவன் எதிர்த்து நிற்க முடியாது. அரசியல் தலைவன் எதிர்த்து நிற்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? சர்வ வல்லமையில் தெய்வனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இதை மட்டும் நீங்கள் விசுவாசித்தால் போதும். யோசுவாவுக்கு மோசே சொல்கிற ஒரு மகிமையான வாக்குத்தத்தம், நான் அதை ஆயுள் கால வாக்குத்தத்தம் சொல்லுவேன். சில வாக்குத்தத்தங்கள் தற்காலத்திற்கு கிடைக்கும். ஆனால் யோசுவா 1:5 ஆயுள் கால வாக்குத்தத்தம், நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம்! சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். இன்னைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் விரும்ப வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? யாரும் என்னை எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு விரும்பணும். நீங்கள் விரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பா. ஒரு விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கட்டும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, பிசாசால என்னை எதிர்த்து நிற்க முடியாத. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு யாக்கோப்பு 4:7, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வேதனையான காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக மனிதர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க, பிசாசு எதிர்த்து நிற்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இவர்களுடைய அவிசுவாசம்தான். நான் சொல்கிறேன், சர்வ வல்லமையில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிசாசும் உங்களை எதிர்க்க முடியாது, மனிதர்களும் உங்களை எதிர்க்க முடியாது. விசுவாசிங்க. பாருங்க, தாவீது சவுல்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்கிறான், இந்த கோலியாத்தை நான் கொன்னுருவேன். சவுல் சிரிக்கிறான், உன்னால் முடியாது, நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரன் இருக்கட்டுமே, அவன் யுத்த வீரனாகவே இருக்கட்டுமே. ஆனால் தாவீதோடு இருக்கிறவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களோடு இருக்கிறவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவன்கிட்ட பணம் இருக்கட்டுமே, அதிகாரம் இருக்கட்டுமே, ஆனால் உங்க கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 33வது வசனத்தை, உன்னால் அவனை எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் தாவீதுடைய விசுவாசத்தை கண்டு சவுலே ஆச்சரியப்பட்டு, பரவாயில்ல, நீ போய் யுத்தம் பண்ண, கர்த்தர் ஜெயித்தா. தாவீது சொன்னா 1 சாமுவேல் 17:47, யுத்தம் கர்த்தருடையது. 2 நாளாகமம் 20:15, யுத்தம் கர்த்தருடையது, யாரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய சாக்கால வல்லமைகளையும் எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தர் திராணியை கொடுக்கிறார். அவைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. யாரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாதுங்க. கர்த்தருடைய காரம் உங்க கூட இருக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் இவர்களோடு கூட இருக்கிறீர். ஒருவனும் இனி இவர்கள் எதிர்த்து நிற்பது இல்லை. சூழ்நிலைகள் எதிர்த்து நிற்பது இல்லை. பிசாசு இவர்களை எதிர்த்து நிற்க முடியாது. நேர்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமென். ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.